சட்டமன்றத்திலங்க ஐயா தேசிய கீதம் வந்து 2 முறை பாடப்பட்டது வந்து மரபு மீறல் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் வந்து குற்றம் சுமத்திட்டு இருக்காங்க. ஏங்க ஐயா தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டது? அது மரபுங்களா? ஏன் மரபு மீறிட்டாங்களா? மீறுறது என்ன, மரபெல்லாம் கிடையாது அவங்களுக்கெல்லாம். அவங்க வந்து அவங்க மேலாதிக்கத்தை நிலைநாட்டணும். தமிழ்த்தாய் வாழ்த்துன்னா இருந்துட்டு போய் தொலையட்டும், தமிழ்த்தாய் வாழ்த்தை விட உயர்வானது ஜனகணமன என்பதை நான் காட்டி ஆகணும் அப்படின்ட்டு அந்த பாட்டை 2 தடவை பாட சொன்னாங்க. சட்டமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அங்கே நடக்கக்கூடிய விவாதங்கள்லாம் வந்து நேரடியாக ஒளிபரப்பு பண்ணுறாங்க. கடந்த முறையை விட இந்த முறை நாங்கள் அதை சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு சொல்கிறாங்க. நிறைய காரசாரமாக விவாதங்கள்லாம் போகுது. காரசாரமாக என்ன கொள்கைக்காக என்ன லட்சியத்துக்காக போகுது? அதான் தம்பி. இப்போ தாவேக்கால் இணையக்கூடிய நிறைய எம்எல்ஏக்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரசிகர் கூட்டம் மாதிரி அவங்களுடைய அந்த வாசப்படியில் போயிட்டு அந்த கதவு திறந்துட்டு முண்டி அடிச்சு ஓடுறது நம்மளால் பார்க்க முடியுது. ரசிகரே மிஞ்சிடுறாங்க. எதனால் அப்படி பண்ணுறாங்க? கட்சி எதுக்காக அப்படி மாறி தாவேக்கால் இணையம்? அவங்க ஏற்கனவே எதில் இருந்தாங்க? அண்ணாதிமுக இருந்தாங்க. எட்டி நிற்கணும், காலில் வந்து கும்பிடணும். எப்படி கும்பிட்டார் நம்ம எடப்பாடி பழனிசாமி? யூத் தமிழ் உடற்பு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் மற்றும் நிறுவனர் ஐயா பே மணியரசன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம். எப்படிங்க இருக்கீங்க? நலம். நீங்கள் நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. உங்க ஆசீர்வாதத்தில். மகிழ்ச்சி தம்பி. சட்டமன்றத்திலங்க ஐயா தேசிய கீதம் வந்து 2 முறை பாடப்பட்டது வந்து மரபு மீறல் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் வந்து குற்றம் சுமத்திட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆளுநர் கூட வந்து ரொம்ப இணக்கமா போறாங்க, சமரசமா போறாங்க. ஏங்க ஐயா தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டது? அது மரபுங்களா? ஏன் மரபு மீறிட்டாங்களா? மீறுறது என்ன, மரபெல்லாம் கிடையாது அவங்களுக்கெல்லாம். அவங்க வந்து அவங்க மேலாதிக்கத்தை நிலைநாட்டணும். இந்தி மேலாதிக்கத்தை நிலைநாட்ட வேண்டும். வடநாட்டு மேலாதிக்கத்தை, டெல்லி மேலாதிக்கத்தை நிலைநாட்ட வேண்டும். அந்த மொழி சமஸ்கிருதம் அல்லது ஹிந்தி அல்லது வங்காளி, இந்த மொழிகளுடைய மேலாதிக்கத்தை அவங்க விரும்புவாங்க. தமிழ் வந்து சமநிலையில் இருக்கக்கூடாது, கீழே இருக்கணும். அது மாதிரி இந்த அரலேக்கர் ஆளுநர் வந்து முதல்ல யார் முதல்வர், யாருக்கு பெரும்பான்மை இருக்குன்னு வந்து பார்க்கும்போது இந்த பதவி ஏற்பு இதில் எல்லாம் வந்து ஒரு முதல்ல வந்தே மாதரம் பாட்டை போட்டு எல்லாம் போட்டு கடைசியில் தமிழ் தாய் வாழ்த்துங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அது இங்கே எதிர்ப்பாச்சு தமிழ்நாட்டில். அதை தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு நிகழ்வின் கடைசியில் தான் ஜனகணமன பாடுறது வழக்கம். அது எதிர்ப்பானவருக்கு என்ன பண்ணாங்கன்னா, அதை வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து இப்போ இந்த சட்டமன்ற கூட்ட தொடக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்துன்னா இருந்துட்டு போய் தொலையட்டும், ஆனால் தமிழ்த்தாய் வாழ்த்தை விட உயர்வானது ஜனகணமன என்பதை நான் காட்டி ஆகணும் அப்படின்ட்டு அந்த பாட்டை 2 தடவை பாட சொன்னாங்க. அதுக்கெல்லாம் தமிழக அரசு வந்து ஒத்துழைப்பு தராங்களே. ஒத்துழைப்பு தராமல் அதெல்லாம் பெரிய அவங்களுக்கு கொள்கை தனியாக ஒன்று இருக்கா தமிழக அரசுக்கு? அப்படியே தமிழ் தேசிய கொள்கை எதுவும் இருக்கா அவங்களுக்கு? கட்சியிலே தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்காங்க. தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. தமிழகம் என்றால் விஜய்னு பொருள், ஞாபகம் வச்சுங்க. அவங்களுக்கு தெரியும், அவங்க கட்சியாளர்களுக்கெல்லாம் தெரியும். தமிழகம் என்றால் விஜய், விஜய் என்றால் தமிழகம். விஜய் வெற்றி கழகத்தின் பேர் தான் அது வந்து ஒரு பொது பண்பாடு கருதி தமிழக வெற்றி கழகம்னு வச்சுருக்காங்க. அது உண்மையான பேர் வந்து, அசலான பேர் வந்து விஜய் வெற்றி கழகம். அவ்வளோதான். சட்டமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அங்கே நடக்கக்கூடிய விவாதங்கள்லாம் வந்து நேரடியாக ஒளிபரப்பு பண்ணுறாங்க. கடந்த முறையை விட இந்த முறை நாங்கள் அதை சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு சொல்கிறாங்க. நிறைய காரசாரமாக விவாதங்கள்லாம் போகுது. அதை எப்படி பார்க்குறீங்க? காரசாரமாக என்ன கொள்கைக்காக என்ன லட்சியத்துக்காக போகுது? அதான் தம்பி. இப்போ நம்ம ஜனங்க வந்து வேடிக்கை பார்க்குறத தவிர இவங்க மோதிக்கிறது எதுக்காக, என்ன கொள்கைக்காக மோதிக்கிறாங்க? தமிழ்நாடு வளர்ச்சி சார்ந்து என்ன மோதுறாங்க? என்ன பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் என்ன? மேகதாது அணைக்கெல்லாம் இப்போ தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. தனி தீர்மானம் வந்து மோசமாக எல்லாரும் ஒன்றா கொண்டு வந்திருக்காங்க. மேகதாது அணையை வந்து கட்டுவதற்கான ஒரு வாசலை திறந்து விட்டுருக்காங்க. அதை இந்திய அரசு புதுசாக ஒரு நடுவர் மன்றம் அமைத்து அவங்க அதை விசாரித்து அவங்க கட்டலாம்னா கட்டலாம், கட்டக்கூடாதுன்னா கட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிற பொருளில் அதை கொண்டு வர்றாங்க. இப்போ கட்டவே கூடாதுங்க தான் தமிழ்நாட்டு நிலை. எல்லா நிலையும் எல்லா கட்சிகளும் வந்து மேகதாட்டு 200 அணை கட்டினாக்க நமக்கு சொட்டு தண்ணி வராது அப்படிங்கிறதான் நம்ம நிலைப்பாடு. அதை மாற்றி நீ தீர்ப்பு வந்து தீர்ப்பாயம் அந்த நடுவர் மன்றம் சொன்னால் கட்டலாம், இல்லைன்னா கட்டக்கூடாது அப்படிங்கிற நிலைக்கு இறங்கிட்டாங்கல்ல. அப்போ திமுகவும் இறங்கி வந்திருக்கு, எல்லாருமே இறங்கிட்டாங்க அந்த நிலைக்கு. இல்லை, அங்கே இப்போ கர்நாடகாவில் வந்து காங்கிரஸ் அரசு ஆளுது, தமிழ்நாட்டில் இங்கே டிவிக்கு தாவேக்கு ஆளுகிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா 2 கட்சியும் கூட்டணியில் தானே இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசி ஒரு சுமூகமான ஒரு இந்த காலத்தில் பேசினாங்க. இப்போ திமுகவும் அவங்களும் கூட்டணி தான் முதல்ல, இப்போ தானே பிரிஞ்சிருக்காங்க. காங்கிரஸும் நீண்ட நாள் கூட்டணி, திமுகவும் காங்கிரஸும். அங்கே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது தண்ணி விட்டானா
தண்ணி ஒரு கேட்டது உண்டா, வாயை திறந்து கேட்டது உண்டா ஸ்டாலின்? விடாமல் இருக்கிற தப்புன்னு சொன்னது உண்டா? இந்த நடிகர் ஒருத்தர் இருப்பார்ல, ஒரு நகைச்சுவை நடிகர், ஒரு துரைமுருகன், அவரை விட்டு பேச சொல்லுவார் ஸ்டாலின். நீர்வளத்துறை அமைச்சர் இருந்தார் முன்னாடி. ஆமாம், இவர் பேசுனா அதுக்கு கௌரவ குறைச்ச. அவ்வளோ பெரிய மனுஷர் ஸ்டாலின் வந்து அற்பமாக காவேரி பற்றியெல்லாம் பேசுவாரா? பேச மாட்டார். 11 வருஷமாக இருக்க ஒரு பிரச்சனை, அதை குறித்து வாய் திறந்து பேச மாட்டாரா? அது ஏன் இருக்கு? நல்லா தமிழ்நாட்டை வந்து தமிழ்நாட்டு மக்களை ரசிகர்களாக மாற்றியாச்சு. ரசிகர்களாக மாற்றி கட்சியினுடைய விசுவாசிகளாக மாற்றியாச்சு. விசுவாச தொண்டர்கள், விசுவாச ஊழியர்கள். அது என்னானாலும் சரி, அந்த பெண்களுக்கு சொல்லுவாங்கள்ல, பெண் அடிமைத்தனத்தில் சொல்லுவாங்கள்ல, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், அந்த மாதிரி கல்லானாலும் கட்சி, புல்லானாலும் தலைவர் அப்படிங்கிற தன்மை கொண்டாந்தாச்சு தமிழ்நாட்டை. பெரும்பாலும் தலைவர் அடிவரடி, தலைவி அடிவரடின்னு கட்சி மக்களை, தமிழர்களை கொண்டாந்து பெரும்பாலும் கணிசமானவங்களும் மாற்றியாச்சு. அதனால் இப்போ அதை யாருன்னா கோச்சுக்க போகிறாங்க? ஏங்க மேக்கத்தாட்டை போய் ஏன் கேட்கல, அல்லது ஏன் காவேரி தண்ணியை வாங்கலை, அதுக்காக தண்ணி ஓட்டு போடாமல் போட போகிறாங்களா? ரசிகர்களாக மாற்றி வச்சுட்டாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு அச்சமே இல்லை. தமிழர்கள் இருக்காங்க உரிமையோட, சீரியஸாக சிந்திக்கிறவங்க எல்லாமே இல்லை. அது இன்னும் ஒரு தீர்மான சக்தியாக இன்னும் வளரணும். நீங்களே குறிப்பிட்டீங்க ரசிகர்கள் அப்படின்னு. ஆனால் இப்போ அண்மையில் தாவேக்கால் இணையக்கூடிய நிறைய எம்எல்ஏக்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரசிகர் கூட்டம் மாதிரி அவங்களுடைய அந்த வாசப்படியில் போயிட்டு அந்த கதவு திறந்துட்டு முண்டியடிச்சு ஓடுறது நம்மளால் பார்க்க முடியுது. ரசிகரே மிஞ்சிடுறாங்க. எதனால் அப்படி பண்ணுறாங்க? கட்சி எதுக்காக அப்படி மாறி தாவேக்கால் இணையில? அவங்க ஏற்கனவே எதில் இருந்தாங்க? அதிமுக தானே இருந்தாங்க. அதிமுக எப்படி இருந்தாங்க? தலைவர் பேரை சொல்லக்கூடாது, தலைவி பேரை சொல்லக்கூடாது, எட்டி நிற்கணும், காலில் வந்து கும்பிடணும். எப்படி கும்பிட்டார் நம்ம எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவை, அந்த அம்மாவை, சசிகலா அம்மாவை? ஜெயலலிதா கும்பிட்ட பழக்கத்தில் தான் அங்கே அது வருது. காலையில் அந்த போட்டோ வெளில வரல, இது வந்திருக்கு அந்த கூட்டம். இது அப்படியே நம்ம ஆட்களை மாற்றிட்டாங்க. இந்த திமுக அதிமுக இருக்கு ஒரு அடிமை கூட்டம் மாதிரி, ரசிக அடிமைகள், அப்புறம் ஆதாய அடிமைகள். வெறும் ரசிகர் இல்லை, ஆதாயமாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா பங்கு உண்டு, ஊழல் கொள்ளையில் பங்கு கொடுத்துருவாங்க. ஃபார்முலா எப்போதுமே அப்படி தான். ஜெயலலிதா, கருணாநிதி ஃபார்முலா, ஸ்டாலின் ஃபார்முலா அப்படி தான். அந்தந்த கிளை வரலும் இப்போ பங்கு கொடுக்குறதுன்னு ஊழலில் கொள்ளையில் இருக்குது. அந்த ஆதாயமும் இருக்குது. அந்த ஆதாயம் அந்த தலைவர் தன் தலையை வச்சு நடக்குது. அவங்கள கும்பிட்டு விட வேண்டியது தான். எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணிட்டு இப்போ எல்லா கட்சி கூட்டணியும் நினைச்சுக்கிறாங்க. அதே மாதிரி அதிமுக வந்து ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு அந்த கட்சியில் உள்ளவங்க எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தாவேகா வந்து தூய சக்தியாக பார்க்கப்படுமா? எப்படி பார்க்கப்படும் மக்கள் மத்தியில்? தாவேகா மாய சக்தி, தூய சக்தி எப்படி பார்ப்பாங்க? தாவேகா மாய சக்தி. அதை பண்ணுறது இதை பண்ணுறது மாதிரி பிள்ளைகள் விளையாட்டாக நினச்சிக்கிறது. சின்ன பிள்ளைகள் நினைக்கிறது, பெரிய ஆளுங்க நினைக்கிறாங்க. வந்து இவங்களுக்கு கணிசமானவங்க பொறுப்பாக வாக்கு போட்டவங்களும் இருக்காங்க தாவேகாவுக்கு. என்ன விஷயத்துலன்னா, திமுக அதிமுக தூக்கி எறியணுங்கிற ஒரு வெறுப்பில் இருந்தாங்க. ஏன்னா 40-50 வருஷமாக இவங்க மாற்றி வந்து ஊழல் கொள்ளையடிக்கிற கூட்டம் அது. இது மக்களை மதிக்காத கூட்டம், சும்மா ஓட்டு வாங்கும்போது கும்பிட்டுட்டு அதை பண்ணிட்டு நடிக்கிற கூட்டம் அது. அதனால் இந்த 2 ஆளையும் மாற்ற முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் உள்ள நேர்மையாளர்கள் இருக்காங்கல்ல, உண்மையானவங்க, அவங்க சரி இந்த தடவை இவர் தான் இப்போ சீமானுக்கு போட்டாக்கா வெற்றி பெற முடியாது, ஆனால் விஜய்க்கு போட்டால் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எனவே வீழ்த்தி வெற்றி பெற ஒரு ஓட்டு போடணும்னு இப்போ இங்கே சீமான் ஓட்டே 4% போயிடுச்சு. இப்போ நீங்கள் நிறைய இடங்களில் சீமானுடைய கூட்டத்திலலாம் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்க, நிறைய இடத்துல ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. இப்போ சீமான் வந்து இந்த தேர்தலில் வந்து அவர் ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியல, கட்சி ஜெயிக்கல, ஆட்சி பிடிக்கலன்றதாடி எம்எல்ஏ கூட ஆக முடியல. இது மக்கள் அவங்க என்ன மாதிரி மனநிலை இருக்காங்கன்னு எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மக்கள்கிட்ட நம்ம இன்னும் வேலை செஞ்சு தான் ஆகணும். இதை வந்து இதை விட தாண்டி இன்னும் உழைக்கணுன்றீங்களா? ஆமாம், நம்ம என்ன உழைச்சிட்டோம். நாம் தமிழ் கட்சி தம்பிமார்கள்லாம் நல்லா கடுமையாக தானே தேர்தல் வேலையை சொல்கிறீங்களா? தேர்தல் வேலைங்கிறது ஒரு வேலை தம்பி. பொதுமக்களுக்காக நம்ம மொழி, இனம், தாயகம், மக்கள் உரிமைகள், மக்களுடைய படித்த பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பு, இப்போ காவேரி உரிமை மீட்பு, இப்படி அந்த பொது நலத்தில் நின்று இன்னும் செயல்படணும். இந்த சீமானவர்கள் உண்மையிலேயே ரொம்ப கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு நபர் தான். தினமும் செய்திகளை சந்திப்பார், மக்கள் பிரச்சனைக்கு போவார், போராடுவார். ஆனாலும் கூட இப்போ கொஞ்ச நாளாகவே அப்ஸ்காண்டாக இருக்கார், எதுவுமே பேசுறது கிடையாது வாய் திறந்து. நம்ம உழைச்ச உழைப்புக்கு மக்கள் சரியான அங்கீகாரம் கொடுக்கலன்றதுனால தான் அவரே இருக்காரு. அப்போ இதையும் மீறி தாண்டி உழைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? உழைச்சாலும் நம்ம மக்கள் நன்மைக்காக தானே இயக்கம் தொடங்குறோம், கட்சி வச்சுருக்கிறோம். நம்ம வெற்றி அடைஞ்சால் தான் செய்வோம், இல்லைன்னா மக்களுக்கு செய்ய மாட்டோம்னு இருக்க முடியாது இல்லை. அதனால அதில் வெற்றி தோல்வி வர்றது, அது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு அது நம்ம பயணத்தை தொடர வேண்டியது தான். ஆனாலும் கூட தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய ஆட்சி மலர மாட்டேங்குது. அதை மலர வைக்கணும் மக்கள்கிட்ட. இன்னும் அது வளர்ந்துக்கிட்டு தான் வந்துச்சு. இப்போ நல்லா வளர்ந்துச்சு. இப்போ ஒரு 8 விழுக்காடு வரல வாக்கு வாங்கினாங்க. அதோட இன்றைக்கும் அந்த லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூடுறது, அல்லது சீமானு கட்சி போட்டாங்க கூட்டம் கூடுறது, அது ஒன்றும் மாறிடல. அவங்கெல்லாம் அது இருக்குது. அது ஒரு பெரிய மாற்றம் தானே. அதை இன்னும் தொடர்ந்து வளர்க்கணும்னு ஊக்கம் பெறணுமே தவிர
ஒரு தேர்தலில் தோற்றதுனால நம்ம சோர்வடைஞ்சிடக்கூடாது. அப்போ நம்ம ஒரு பொது லட்சியத்துக்கு தான் கட்சி வைக்கிறோமே தவிர நம்ம பதவிக்காக இல்லை. அந்த பொது லட்சிய பயணத்தில் அந்த பொறுப்புகள் வந்துச்சுன்னா பதவி அதை ஏற்றுக்கலாம், அவ்வளோதான். இப்போ ஏதாச்சும் அவர் சீமானவர்கள் ஏதாச்சும் மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும், ஏன்னா எல்லா மக்களையும் கவரணும்னா கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல ஒரு லீடராக இருக்கணும். எல்லாருமே தன்னை லீடராக ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம ஆட்சி பிடிக்க முடியும், தலைவராக வர முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி விஜய் அவர் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி வந்திருக்காங்க. அது மாதிரி அவர் ஏதாச்சும் இன்னும் ஏதாச்சும் சில விஷயம் அவங்க கட்சியில் கூடி அவங்க பேச வேண்டிய செய்தி நம்ம வெளியில் இருக்கவங்க போய் சொல்கிறதுங்கிறது நமக்கு நல்ல சரியாகவும் சொல்ல முடியாதுன்னு வச்சுங்க. ஏன்னா அவங்க செஞ்ச பணி அதில் என்ன அவங்களுக்குள்ள ஒரு பலவீனம் இருக்குது, என்ன மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கு, என்னங்கிறத அவங்க கூடி பேசி அவங்க முடிவு செய்ய வேண்டிய விஷயம். அது நம்ம இருந்துக்கிட்டு இங்கே இருந்துக்கிட்டு வெளியில் இருந்துக்கிட்டு பேசுகிறதுங்கிறது சரியாக இருக்காது. ஓகே. நிறைய தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. நிறைய ஏரியாலாம் கரண்ட் கட் ஆகுது. நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் கூட கட் ஆயிரும், நீங்களும் அதை அவதிப்பட்டிருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் கேட்டால் திமுக தான் சதி பண்ணுன்னு சொல்லி தாவேக தரப்பு சொல்கிறாங்க. ஆட்சிக்கு கொஞ்ச நாள்ல இந்த மாதிரி மின்வெட்டு பிரச்சனை நடக்குது சொல்லி திமுக தரப்பு சொல்கிறாங்க. உண்மையிலே மின்வெட்டு யார் கண்டிஷனில் இருக்குது, யார் இதுக்கு முழுமையான பொறுப்பு? இல்லை, நமக்கு போதிய உற்பத்தி முறைகள் இல்லைங்கிற ஒரு பக்கம் இருக்குது. இந்த திமுக அதிகாரிகள் திமுக தொழிற்சங்கங்கள் ஒத்துழைக்காமல் பண்ணுறதும் இதில் காரணம் இருக்கும். அது ஒன்றும் பொய்ன்னு சொல்லிட முடியாது முற்றிலுமாக. ஒரு திடீர்னு வந்ததில்லை. அதே சமயம் திமுகவும் தாவேகாவும் ஒன்றுக்கு ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தானே போகுது, ஒன்றும் மாற்றிக்கலையே. இப்போ இந்த கர்நாடகத்துக்கு விட்டு கொடுக்கணும் மேகதாட்டு அணைங்கிறது ரெண்டும் ஒன்றா தானே இருக்குது. அது ட்ரிபியூனல் போடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. பெரிய ரெண்டுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? இப்போ ஒன்று அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. நீயா நானாங்கிறது தான், அந்த நாற்காலில் யார் உட்காருங்கிறதா வித்தியாசமே தவிர நடைமுறை கொள்கையில் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது அவங்களுக்கும்? கட்சி ஆரம்பித்து இப்போ ஆட்சியை பிடிச்சி இப்போ 40 நாளுக்கு மேலே ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியினுடைய நிறை குறைகள்லாம் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஆட்சி நாங்கள்லாம் நினைச்சோம்னாக்க எடுத்த எடுப்புலேயே உடனே நமக்கு அந்த கட்சியை நம்ம இணக்கம் இல்லை, இல்லை அது நம்ம ஆதரிக்கலைங்கிறது ஒரு பக்கம். அதுக்காக வந்த உடனே குறை சொல்லிடணும்னு வேண்டியதில்லை அப்படிங்கிற முறையில் தான் ஒரு நிதானமாக மெதுவாக சொல்லணும். இப்போ சில பிழைகளும் வரும் அப்படிங்கிறதான் நான் நினச்சோம். ஆனால் அது மாதிரி இல்லை, எடுத்தேன் கவிழ்த்தேன் மாதிரி இந்த மேகதாட்டு பிரச்சனையே பண்ணிட்டார் அவர். ஒரு தீர்மானத்தை மேகதாட்டு கூடாதுங்கிறது படிக்கிறாரு. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி இது மேகதாட்டை தீர்ப்பாயத்தினுடைய பரிசீலனைக்கு விடணும், ட்ரிபியூனலுக்கு விடணும், அவங்க கொடுக்குற தீர்ப்பை ஏற்றுக்கணும். அவங்க ரெண்டும் கொடுக்கலாம், ஒன்று கட்டணும்னு கொடுக்கலாம், கட்டக்கூடாதுன்னு கொடுக்கலாம். அப்படி கட்டணும்னு கொடுக்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு இதை தீர்வை சொன்னால் இவர் உதயநிதி சொல்கிறாரு, நாங்கள் கடந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதியே நாங்கள் எங்கள் அதிகாரிகள் எழுதிட்டாங்க மத்திய அரசுக்கு ட்ரிபியூனல் போடுங்கன்னுட்டு, அதை இதில் சேர்க்கணுங்கிறாரு. இவர் உடனே விஜய் நான் டெல்லி போயிருந்த போது 26/5 மே 26ஆம் தேதியே அதிகாரிட்ட சொல்லிட்டேன் ட்ரிபியூனல் தான் போடணுன்ட்டு அப்படிங்கிறாரு. இப்போ ரெண்டு பேரும் ஒரே கருத்தில் எப்படி வருங்க? இப்போ ஆட்சிக்கு இப்போ தான் வந்திருக்காரு. ஒரு மேகதாட்டை விட்டு கொடுக்குறது கர்நாடகத்துக்குங்கிற ப்ராசஸ் தான் அது. அதுக்கான அந்த போக்கில் இவங்க இருக்காங்க. அது நேரடியாக சொன்னால் அசிங்கமாக கண்டுபிடிச்சிருவாங்கிறதுனால ஒரு ட்ரிபியூனல், ஒரு நடுவர் மன்றம் போட்டு விசாரிக்கட்டும், அவங்க தீர்ப்பு சொல்லட்டும். இப்போ மோடி ஒரு நடுவர் மன்றம் மத்திய அரசு தான் போடணும். எப்படி போடுவார் மோடி? ஆள் போடுவார், கர்நாடகத்துக்கு சாதகமாக சொல்கிற ஆளை போடுவார். அது இவங்களுக்கு தெரியும், ரெண்டு பேருக்கும் தெரியும். அதனால் அந்த வழியில் மேகதாட்டை அங்கே கர்நாடகத்துக்கு போட்டோம். இன்னும் கர்நாடகத்தில் இவங்களுக்கு வேண்டிய பல தேவைகள் இருக்கும். இப்போ திமுகவுக்கும் தேவைகள் சொந்தக்காரவங்க இருக்கிறது ஒரு பக்கம், அங்கே பல கம்பெனிஸு பல ஷேர் அது இருக்கும். இப்போ இவருக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் என்னென்ன தொடர்பு இருக்கோ தெரியல, கன்னடர்களோட ஒரு இணக்கமாக இருக்கணும், என்ன அவங்க சொந்த லாபத்துக்கு, நாட்டு நன்மைக்கு இல்லை, சொந்த லாபத்துக்காக இருக்கலாம். அப்படியே ரெண்டு பேரும் ஒன்றா போயிட்டாங்களா இல்லை? அதனால் என்ன பெரிய எதிர்ப்பு, ஒருத்தர் எதிர்ப்பு என்ன பெரிய ரெண்டு திமுக அதிமுக எல்லாம் அவங்கவுங்க சுயநலத்துக்கு எப்படியே இருப்பாங்க. மக்கள்கிட்ட தனித்தனி கட்சிகள் மாதிரி போட்டு வேஷம் போட்டு வீரதீரர் மாதிரி காட்டி இவர் திமுக அதிமுக மாதிரி தான் இவங்களும் பண்ணுறாங்க, அப்படி பண்ணிக்குவாங்க, அவ்வளோதான். ஓகே, வேற ஒன்றும் இல்லை. நிகழ்கால அரசியல் குறித்து நிறைய தகவல்கள் பகிர்ந்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.